ஈர்ப்பு விதி பத்தின பயிற்சிகள நீங்க புரிஞ்சுட்டு, இன்னைக்கு நீங்க அதாவது இந்த நாள் நீங்க பயிற்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இங்கிருந்து ஒரு 4, 5 நாட்களுக்குள்ள நீங்க செஞ்ச பயிற்சியின் மூலமா உங்க சிந்தனைகள்லாம் மாறி, உங்க பெர்செப்ஷன்லாம் மாறி, உங்க இலக்குகள பத்தின முழுமையான பாசிட்டிவான தாட்ஸ்லாம் உருவாகி, அதை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்பு 7வது, 8வது நாட்கள் நடந்துருமான்னு கேட்டா, எல்லாருக்கும் அது நடக்கறதுக்கு வாய்ப்பில்ல. சில பேருக்கு அந்த தேவைக்கு பின்னாடி இருக்கிற சிந்தனைகள் ரொம்ப பாசிட்டிவா இருந்தா, அந்த மாரி குயிக் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ண உடனே நம்ம சிந்தனைகள் மாறிடும். உடனே நம்ம வாழ்க்கைய பார்த்துருவோமான்னா, 99% அப்படி நடக்கறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இது வந்து நெகட்டிவா நான் சொல்லல. ஒரிஜினலா நம்ம உள்ள என்ன ரியாலிட்டி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அத விளக்குறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. இப்போ நீங்க வந்து உங்களோட பயிற்சிய இந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? ஆனா, உங்களுடைய வாழ்க்கை புரிதல் இப்ப இருக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? லைஃப்னா என்ன அந்த மாரி. ஸோ, அந்த மைண்ட் செட் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க எப்பவும் போல உங்களுடைய வாழ்க்கைய ஒரு மாரி உங்களுக்கு புரிஞ்ச மாரி நெகட்டிவ், பாசிட்டிவ் மிக்ஸ் ஆயி நீங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, நடக்கல இன்னும். ஸோ, அதெல்லாம் நடக்கணும் அப்படின்றக்காக பயிற்சிகள ஆரம்பிக்கிறீங்க இந்த இடத்துல இருந்து. இப்ப இந்த இடத்துல பயிற்சி நீங்க ஆரம்பிச்சு 1, 2, 3 மாதங்கள்ல உங்க சிந்தனை வந்து நம்ம எதிர்பார்க்குற மாரி, அந்த தேவைகளுக்கு தகுந்த மாரி நல்ல முறையில டெவலப் ஆயிட்டு வருது. நீங்க உங்க பயணம் தொடர்ந்து போகுது. ஸோ, இந்த பயிற்சிக்கு உண்டான சிந்தனைகள் உள்ள உருவாகுது. ஆனா ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா, ரியாலிட்டி இன்னும் இங்க தான் இருக்கு. ஸோ, உங்களுக்கு வந்து லைஃப் பத்தின புரிதல் அப் அண்ட் டவுன்ல இருக்கு. ரொம்ப எல்லாமே வந்து ஸ்ட்ரீம் லைன்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பயிற்சி செய்யும்போது என்ன ஆகும்னா, இந்த உள்ள இருக்கிற புரிதல்கள் மாற ஆரம்பிக்கும். நீங்க ஒவ்வொரு டைம் அஃபர்மேஷன் கேட்கும்போதும், நன்றி எழுதும்போதும், இலக்க பத்தின சிந்தனைகள உள்ள மாத்திக்க முயற்சி பண்ணும்போதும், முக்கியமா டீடாக்ஸ்லாம் பண்ணும்போதும், உங்களோட சிந்தனைகள் இங்க என்ன பண்றீங்களோ, அந்த பிராக்டிஸஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு தகுந்த மாரி ஈர்க்கப்பட ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னா, உங்க சிந்தனை தாழ்வா இருக்கிறதுலாம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். உங்களோட லைஃப் வந்து மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதாவது சிந்தனைகள் உள்ள மாறுறோம்னு சொல்றோம் இல்லையா? அது இந்த பயிற்சிக்கு தகுந்த மாரி அலைன் ஆக ஆரம்பிக்கும். இந்த 2ம் சந்திக்கிற இடம்ன்றது ஒரே நாள்ல நடக்காது. அதாவது பயிற்சி ஆரம்பிச்சு ஒரு 3 அல்லது 4 மாதங்கள்ல உங்களோட சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என்ன ஆகும்? இந்த இடத்த தொட ஆரம்பிக்கும். இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுடைய சிந்தனைகளும், நீங்க பயிற்சி பண்ற அந்த விஷயங்களும் ஒண்ணு சேர்ற இடம் ஒரு 3 அல்லது 4 மாசத்துல இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம யுனிவர்சல் அலைன்மென்ட்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளும், நம்ம பயிற்சியும், அதாவது நம்ம இருக்கிற இப்ப இருக்கிற சிந்தனைகளும், நம்மளோட பயிற்சிகளும் ஒரே மாதிரியான நேர்கோட்டுல வர ஆரம்பிக்கிறது. இத வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ஆரம்பத்துல ஒரு நாள் எடுத்துக்கிட்டா நெறைய நெகட்டிவ், பாசிட்டிவ்ஸ் மிக்ஸ்டா இருக்கும். தென் கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவ்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். தென் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா பாசிட்டிவ்ஸ் நெறையா இருக்கிற மாரி தெரியும். அதே ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்னமோ நம்ம டெய்லியும் என்ன நடக்கும்னு நம்ம தான் நிர்ணயிக்கிறோன்ற மாரியெல்லாம் தோண ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் யுனிவர்சல் அலைன்மென்ட்ன்னு சொல்லுவோம். இங்க இந்த யுனிவர்சல் அலைன்மென்ட் பாயிண்ட்ன்றது சில பேருக்கு 3 அல்லது 4 மாசத்துல ஏற்படும். ஸோ, நீங்க வந்து இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பீரியட் நெனச்சுக்க வேண்டாம். நான் நெனச்சது 3ஆவது மாசத்துல நடந்துரும். அப்படி கிடையாது. நம்ம சிந்தனை, நம்ம தேவைகள புரிஞ்சுகிட்டு, உங்க பயிற்சியும், உங்க சிந்தனையும் ஒரு கோட்ல சந்திக்கிற இடத்த பத்தி நான் பேசுறேன். ஸோ, இங்கிருந்து உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, இனிஷியலா 3 to 4 மந்த்ஸ் பிரேக் ஈவன் பீரியட் கூட சொல்லுவோம் நம்ம. இந்த யுனிவர்சல் அலைன்மென்ட் நடக்கும்போது, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். அந்த பெரிய மாற்றம் நான் சொல்ற இந்த 3ல ஏதோ ஒண்ணா இருக்கலாம். நெறைய பேர் தான் இருக்கிற அந்த சூழல்ல இருந்து வெளிய வர மாரியான அறிகுறிகள் ஏற்படும். எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா, அந்த வேலை மாறுறது. அங்க இருக்கிற எல்லா பீப்பிளையும் விட்டுட்டு நீங்க வெளிய வந்து வேற இடத்துக்கு போறது. அங்க இருக்கிற அந்த கம்ஃபர்ட் இல்ல அங்க இருக்கிற அந்த ரொட்டீன பிரேக் பண்ணிட்டு நீங்க வெளிய வர்றது. இது மாரி சில விஷயங்கள் நடக்கும். தொழில் மாறுறது, இல்ல தொழில் இடத்த மாத்துறது, இல்ல நீங்க வீடு மாறுறது. இது மாரி உங்களோட எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட்லேருந்து நீங்க வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி அதெல்லாம் நடக்கல. எனக்கு அதான் சொந்த ஊர். இல்ல நான் ஏதோ ஒரு காரணம் அங்கிருந்து நான் வந்து இடமா மூவ் ஆகல. லொகேஷன் சேஞ்சஸ் நடக்கல. இல்ல கம்பெனி சேஞ்சஸ் நடக்கல அப்படின்னா, டெஃபினட்டா உங்க லைஃப்ல இருந்து பீப்பிள் நெறைய பேர் வெளிய போவாங்க. இல்ல ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ல இருந்து நீங்க வெளிய வருவீங்க. இது நம்ம டீடாக்ஸ்லயே பீப்பிள்ட்ட இருந்து விலக சொல்லுவோம். பட் அதையும் தாண்டி இது ரொம்ப டீப் லெவல் நடக்க ஆரம்பிக்கும். எமோஷனலா நடக்கும். அதாவது உங்க பயிற்சிகள் நீங்க செய்யும்போது, உங்க கான்ஷியஸ்க்கு வந்து நம்ம வேறு விதமான வாழ்க்கைய நோக்கி போறோம். வேறு விதமான இலக்குகள் நோக்கி போறோம் அப்படிங்கிறப்போ, நம்ம கூட பொருந்தாத இடத்தையும்,
நம்ம கூட பொருந்தாத வேலை இல்லை சூழல் இதை கான்ஷியஸே பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி சில நேரங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் நம்மளை விட்டு வெளியே போகிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தும். இதை நெகட்டிவாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வளர்ச்சின்றது தற்காலிகமாக இருக்கிற நிலையிலிருந்து மேலே போகிறது தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாற்றங்கள் ரொம்ப நார்மல். நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோ த்ரூ பண்ணுறீங்க, எனக்கு கரெக்டாக தான் நடக்குதான்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரொட்டீனில் இந்த 2 விஷயம் மேஜர் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை இது நடக்கலை எதுவுமே அப்படின்னா, ஆப்வியஸ்லி நீங்கள் டெவலப்மெண்ட்லேயே நடக்கும். வேலை இல்லாமையோ தொழில் இல்லாமல் இருந்தீங்கன்னா தொழில் ஏற்படுத்தியிருப்பீங்க. வருமானம் தாண்டி இல்லை ஒரு வேளை ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட கோல்ஸ் இருக்குது அப்படின்னா, புது உறவுகள் ஈர்க்கறதுக்கான சுய சிந்தனைகள், அதாவது செல்ஃப் அப்படின்ற விஷயம் டெவலப் ஆகிறது, உங்களை பற்றின மதிப்பு உங்ககிட்ட அதிகமாகிறது, இல்லை ஒரு உறவை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பட் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சயின்ஸ். மேஜர் நான் சொன்னது 2 விஷயம் தான். ஒன்று இடம் மாறுறது, இல்லை உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள் கிட்டேருந்து நீங்கள் விலகி வெளியே போகிறது. இந்த 2 விஷயம் மேஜர் நடக்கும். இந்த சயின்ஸ் நடக்குது அப்படின்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் ஓரளவுக்கு அந்த யூனிவர்சல் அலைன்மெண்ட்டில் வந்துட்டீங்க. நன்றி.